நான் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி செல்வேன். நான் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி சென்று அவருடைய வீட்டிலே நான் மீண்டும் மகனாவேன் என்று யோசிக்கவில்லை. மீண்டும் ஒருவேளை அங்கு வேலை செய்யும் மனிதர்களுக்கு ஒரு மேலாளர் ஆவேன் என்று யோசிக்கவில்லை, அல்லது வேலைக்காரன் ஆவேன் என்று கூட யோசிக்கவில்லை. கூலிக்காரனாக இருந்தால் போதும், சாப்பிட பூர்த்தியான சாப்பாடு என் தகப்பன் வீட்டில் உண்டே, வேலைக்காரருக்கு அல்ல கூலிக்காரனுக்கு உண்டே, நான் ஒரு கூலிக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்பேன் என்று அவன் புறப்பட ஆரம்பித்தான். அதுதான் மனித வாழ்வின் ஒரு வெளிச்சமான ஒரு நிலை, ஒளியின் நிலையாகும். ஒளி வீச ஆரம்பித்தது. கடவுளின் ஒளி மனிதன் மீது வீசும் பொழுது அவன் அன்பாக நடத்தப்படுகிறான். திரும்பி வரும் அந்த மகனை அந்த தகப்பன், வேதம் கூறுகிறது, தூரத்திலே கண்டு ஓடி போய் கட்டி அவனை முத்தம் செய்தான். எத்தனை அன்பான ஒரு தகப்பன், காத்திருந்த ஒரு தகப்பன். நம்முடைய வாழ்விலும் கூட ஒரு வேளை, அல்லது கிறிஸ்தவ மக்கள் வாழ்விலும் கூட ஒருவேளை நாம் ஆண்டவரிடம் திரும்பி வர மனதுள்ள மக்களாகும் பொழுது அவர் ஓடி வருகிறார், நம்மை தேடி வருகிறார். நம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பிவிட்டார், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அந்த தகப்பன் போல நம்மில் விழுந்து நம்மை கட்டி அணைத்து நமக்கு முத்தம் செய்ய அவர் காத்திருக்கிறார். பன்றிகளோடு இசைந்து வாழும் வாழ்விலிருந்து நாம் தூர வரும்பொழுதுதான் இது நடக்கும்.